பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் என்.டி. சந்திரமோகன் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன், பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு வேட்பாளர் என்.டி. சந்திரமோகனுக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு அதிகாலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குத்தாலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரங்கிப்பேட்டையில் உள்ள ஜாமிஆ மஸ்ஜித் மீரா பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரணி நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரனை ஆதரித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் வந்தவாசி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காவினியத்தூர், பாதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து இரட்டை இலைக்கு வாக்களிப்பதாக உறுதியளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரேத் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகர்கோவில் மாநகர பகுதிகளான பல்லவிளை, மேலப்பெருவிளை பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு மாநகர கழக நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் கன்னியாகுமரி தொகுதியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுவேன் என உறுதியளித்தார். அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அமைப்பு செயலாளரும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் பேசிய அவர், விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் என பொய்யான தகவலை சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் ஆவடி பகுதியில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்களிடம் முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவடி பகுதியில் பிரச்சாரம் செய்த போது இஸ்லாமிய சகோதரர்கள் சால்வை அணிவித்து சிறப்பாக வரவேற்றனர். இந்த நிகழ்வில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அகரப்பட்டியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆண் குழந்தைக்கு விஜயபாஸ்கர் என்று பெயரிட்டு வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து குடிநீர் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ஹிந்தியில் பேசி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என அதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கவேல் வாக்குறுதி அளித்தார். अगरपट्टी लोग के लिए पार्लियामेंट में हम कावेरी पानी के लिए बात करूंगा, आपके लिए बात करूंगा. அகரப்பட்டிக்கு செல்லம்பட்டிக்கு தண்ணி வேண்டதை ஹிந்தியில் எப்படி பேசணும்? ஜோதி மணிக்கா பேசுமா? போனால் தானே பேசுனது, வந்தால் தானே தெரியறதுக்கு. மதுரை மாவட்டம் வெள்ளாளூர் கிராமத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் கிராம பெரியவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி வெற்றிலை பாக்கு வைத்து வாக்கு சேகரித்தார். பாரம்பரிய முறைப்படி ஆதரவு கேட்ட நிகழ்வு அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கலிய பெருமாளை ஆதரித்து மங்களம் பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு அம்மாப்பேட்டை பேரூராட்சி பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
நகர செயலாளர் காமராஜ் முன்னிலையில் வெற்றி வேட்பாளர் பாபு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக வேட்பாளர் பாபு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி ஆரத்தி எடுத்து பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்பளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் இ. ராஜசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கீழம்பி ஊராட்சியில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் 150க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன் உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்காக வாக்கு சேகரித்தனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்தூர் கிராமத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருக்கு ஆதரவாக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ எட்டிமுடை சண்முகம், எலுமிச்சம்பட்டி ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். இவர்களுக்கு பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி திருவுருவ படங்களுக்கு அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயவர்தன் தேனாம்பேட்டையில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்தார். தேனாம்பேட்டை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் ஒவ்வொரு வீதியிலும் திறந்தவெளி வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது வெற்றி வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் மாவட்ட கழக செயலாளர் M.K. அசோக், தென் சென்னை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கோகுல இந்திரா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து வந்தவாசியில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சிதம்பரம் தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செம்மலை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். உடன் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் உடனிருந்தனர். வழிநெடுகிலும் கிராம மக்கள், கூலி தொழிலாளர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து அதிமுக தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரண்மனை, சாலை தெரு, காசுக்கடை பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் மேளதாளம் முழங்க வீதி வீதியாக நடந்து சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பனங்குடி சேவியர்தாஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட கல்குறிச்சி, கொன்னக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் தலைமையில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்காயம் ஒன்றியத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்தனர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சி ராணி தச்சநல்லூர், உடையார்பட்டி, சிந்துபூந்துரை, நெல்லை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரேத் பார்வதிபுரம் சந்திப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமலிங்கபுரம், சத்திரப்பட்டி ஆகிய பகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இதற்கு முன் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதையும் செய்யவில்லை என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மாம்பாக்கம் பகுதியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இவர்கள் ஜூஸ் கடையில் ஜூஸ் போட்டும், பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு கொடுத்தும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் சந்திப்பு பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தளவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். பின்னர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராணியை வெற்றி பெற வைப்பது தொடர்பாக கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நஸ்ரேத்தை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க கோரி இருசக்கர வாகன பிரச்சார பேரணி நடைபெற்றது. இதையடுத்து பள்ளிவிலை சந்திப்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் உள்ள SDBI கட்சியின் வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு சேகரித்தார். சத்திரப்பட்டி, பெரியக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் அதிமுக நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரை ஆதரித்து அதிமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் MLAவுமான PRG அருண்குமாரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நால்வர் நகர், நவாவூர், சோமையம்பாளையம் உள்பட மொத்தம் 37 இடங்களில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது அதிமுகவினர் பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். சோழன்பேட்டை, சித்தர்காடு, மறையூர், மூவலூர், மாப்படுகை, ஆனைமேலகரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் AL விஜயனை ஆதரித்து திருத்தணி நகராட்சியில் வீதி வீதியாக சென்று கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ. ஹரி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே துண்டு பிரசுரம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அவருடன் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் சென்று வாக்குகள் சேகரித்தனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளர் RS ராஜேஷ் காசிமேடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுமனை குப்பத்தில் இட்லி வியாபாரம் செய்தும் குடிநீர் லாரியில் தண்ணீர் பிடித்துக் கொடுத்தும் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து வரதராஜன் பெருமாள் கோவில் தெரு, கணக்கர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கியும் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். குமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ராணிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என சாடினார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். நான் கூட்டணி இல்லைங்க, தெளிவாக பொதுச் செயலாளர் வந்து கூட்டணி இல்லைங்க. அந்த காலத்தில் ராமர் ஒரு ஆஞ்சநேயர் கேள்வி கேட்டாராம், அந்த கேள்வி தெரியுமே. அப்புறம் ராமர் பதிலாக என்ன செய்தாரா, ராமருடைய இதை நெஞ்சை பிளந்து காமிச்சாராம். ராமர் இங்கே இருக்கார் ஆஞ்சநேயர் நெஞ்சிலன்ட்டு. இப்போ எடப்பாடி நெஞ்சை பிளந்து காமிக்க சொல்லுவீங்களா? பாஜக இல்லை, அது பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும், நெஞ்ச பிளந்தால உள்ளுக்கு இருக்கா இல்லையான்னு. அதனால் நீங்கள் கேளுங்க, இது வந்து தோல்வி பயத்தில் சார் ஒருத்தர் கூட்டணி இல்லைங்க. நீங்கள் திருப்பி இந்த கேள்வியை கூட்டணி வந்துடும், தேர்தல் முடிஞ்சு அங்கே போய் சேர்ந்துருவீங்க. எதுக்கு அங்கே போய் சேர்ந்துருவீங்க? கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு.
நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இரட்டை இலை சின்னத்துக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரை ஆதரித்து கவரட்டி, மல்லிக்கொரை, உள்ளத்தி மற்றும் கல்லட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திண்ணை பிரச்சாரம் செய்ததோடு மட்டுமல்லாமல் துண்டு பிரசுரங்களையும் வழங்கி அதிமுகவிற்கு வாக்கு சேகரித்தார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KC வீரமணி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஆலங்காயம், புலவர்பள்ளி ஆகிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி, நிலோஃபர் கபில், அதிமுக முன்னாள் MLA கோவி சம்பத்குமார் ஆகியோர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புலவர்பள்ளி பகுதியில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வெங்காய வியாபாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து பூந்தமல்லியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் தொண்டர்களுக்கு தர்பூசணி வெட்டி கொடுத்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான குமார் தலைமையில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 60 இடங்களில் அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருக்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர்கள் ரத்தினவேல், வளர்மதி, மனோகரன், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் GV கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போலூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கொலை, கொள்ளை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பால் தமிழகமே சமூக விரோத நாடாக விடியா திமுக அரசால் மாற்றப்பட்டு வருவதாக விமர்சனம் செய்தார். இந்த பிரச்சாரத்தின் போது மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், பெரணமல்லூர் முன்னாள் MLA அன்பழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தேனி மாவட்டம் கடமலை, மயிலை ஒன்றியங்களில் அதிமுக நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரை ஆதரித்து மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது சாலையின் இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்கள் வெற்றி வேட்பாளர் VT நாராயணசாமிக்கு மலர்களை தூவி பூரணகும்ப மரியாதை செலுத்தி வரவேற்பு அளித்தனர். இதில் முன்னாள் MP பார்த்திபன், மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் M சந்திரகாசனுக்கு ஆதரவாக அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்னம் மேற்கு, கிழக்கு ஒன்றியம், நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான செம்மலை, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கலியபெருமாள் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாடப்பள்ளி, அகரம், பொம்மிக்குப்பம், தாதனவலசை உள்ளிட்ட 17 பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வெற்றி வேட்பாளர் கலியபெருமாளுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KG ரமேஷ், திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் திருப்பதி ஆகியோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் பாண்டியராஜன், சண்முகநாதன் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் செய்தனர். நாசரேத், நாலுமாவடி, குறும்பூர், ஆத்தூர், புன்னக்காயல் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன், பாஜக மற்றும் திமுகவுக்கு இடையேயுள்ள கள்ள கூட்டணி காரணமாகவே கனிமொழி சிறைக்கு செல்லாமல் உள்ளார் என சாடினார். இன்றைக்கு கூட கனிமொழியை பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு பிடித்து உள்ளே போட முடியும். அதை ஏன் செய்யவில்லை? திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கின்ற ஒரு கள்ள உறவால்.
தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி புதிய தமிழகம் கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சங்கரன்கோவில் நகரில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட கழக பொருளாளர் சண்முகையா, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் MLA ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய விஜயபிரபாகர், ஏப்ரல் 19ஆம் தேதி முரசு சின்னத்தில் ஒரு குத்து, அடுத்த 5 வருஷத்துக்கு அனைவரது வாழ்க்கையும் கெத்து என கூறி வாக்கு சேகரித்தார். ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் ஒரு குத்து, அடுத்த 5 வருஷம் எல்லார் வாழ்க்கையும் கெத்தாக நாங்க 3 பேரும் காத்துக்கு தயாரா இருக்கிறோம். வாக்களிப்பீர் முரசு சின்னத்துக்கு. வெயில் ஜாஸ்தியா இருக்கு. இதே சிரித்த முகத்தோட பெண்களை மீண்டும் வரவேற்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அவரது மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைந்து 100 நாட்கள் நிறைவடைந்ததையொட்டி அவரது நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த், அவரது மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அன்னதானம் வழங்கினார்.